குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம். அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறையா வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையாக இருக்கும்போது நிதிநிலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமாக இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமாக என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எடுத்தொன்னவே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசமாகிறார். நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே தோணியிருக்கும். நம்ம மைண்ட் யோசிச்சாலும் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்காது. அப்போ 12ஆம் இடத்துல நீசமாகிறார் லக்னாதிபதி. 8க்குரிய நீசமாகிறது நல்லது. அப்போ நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட ஏதாவது சண்டை, வம்பு, பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும். திடீர்னு உறவு விட்டு போயிருக்கும், தள்ளி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார். பிரச்சனைக்குரிய இடத்துல அந்த பிரச்சனை வக்கரமாயிடுச்சு அப்படின்னா சரியாயிடும்னு அர்த்தம். அப்போ நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க, 8க்குரியர் நீசமாயிருக்காரு அப்படின்னா உங்களுடைய தவறுகளை இந்த காலகட்டத்துல சரி பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி பேசணும், இல்லை நம்ம போய் மன்னிப்பு கேட்டலாம், இல்லை நம்ம இதை பண்ணோம், இதை மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ண. உங்களுடைய பாதகஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சில வழிபாடுகளின் மாற்றங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இருக்கும்.
உங்களோட சுய ஜாதகத்தில் கேது எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும், யார் வீட்டில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் 11ஆம் இடத்துல இருக்கும்போது இது சார்ந்த ஒரு பாதகத்தை பார்ப்பீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப பாதகம் செய்யக்கூடிய சூரியன் அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப தொழில்ல கவனம் தேவை. அப்ப பாதகாதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ பிசினஸ்ல வரக்கூடிய வருமானங்கள்ல வரக்கூடிய லாபத்தில் பிரச்சனை. அப்போ நீங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என்ன பண்றீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அது ரொம்ப நல்லது. நீங்க யார்கிட்டயே சொல்ல அது ஒவ்வொரு காதுக்கு ஒவ்வொரு டிசைனா போகும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி டிசைனா போய் பிரச்சனை டிசைனா வரும். ஹெல்த் ஓரளவுக்கு இல்லை, கம்ப்ளீட்டா பிரச்சனையில தான் இருந்திருக்கும் ஹெல்த் எல்லாமே. ஆனா இந்த மாதத்துல அந்த ஹெல்த் அப்படின்னு சொல்ல விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். ரொம்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதன் மூலியமாக ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாமே ஆயிருக்கும். இந்த மாதத்துல ஓகே கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஓகே, நம்ம நினைக்கக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி போய் வக்கரமாகி ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு பற்றற்ற நிலையை கொடுத்து, பிளானிங் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி, ஹெல்த் விஷயத்துல கையை வச்சு இது எல்லாமே மாறப்போகுது துலாம்க்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொதுவாக நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட வரும்போது என்னாகும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வரும். இல்லாட்டி வயிற்றுல அது ஏதாவது ஆப்ரேஷன் நிறைய ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் மாறப்போகுது. ஸோ நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இதெல்லாம் இருந்து உங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வழிநடத்தி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. முக்கியமான ஒரு கவனம் என்ன தெரியுமா, பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கிறீங்க கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது ஆள் தலையிட்டு, திடீர்னு ஒரு ஆள் வருவாங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதமாக இருக்கிறது, இந்த மாதத்தில் நல்ல காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டோக்கனாவது வாங்கிக்கோங்க. அதை தவிர்த்து விட வேண்டாம். அதுக்கப்புறம் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த மாதத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள்.